إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في محكم التنزيل: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. அளவற்ற அல்லாஹ்வின் நிகழ்ச்சின்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபி தாபிஈன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீதும் நிலவட்டுமாகும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே மற்றும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, ஹுத்பா மஸ்னூனாவுக்கு பிறகு உங்களுக்கு முன்னால் சூரத்துல் ஹஷ்ருடைய 18வது வசனத்தை ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் ஒவ்வொரு ஈமான் கொண்டோர்களை அவன் இந்த உலகத்துடைய வாழ்க்கை வாழக்கூடிய நோக்கத்தை நினைவுபடுத்திய வண்ணமாக நமக்கு ஒரு உபதேசத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். யா அய்யுல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோர்களே, அல்லாஹுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு மறுமை நாளை பற்றி இங்கு நினைவுபடுத்துகின்றார். இந்த மறுமை நாள் என்பது அல்லாஹு தஆலா இது உண்மையானது என்று இந்த வசனத்தில் தெரியப்படுத்துகின்றார். இது யதார்த்தமானது, இது நடந்தே தீரும். இந்த வசனத்தில் வல்தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத், நாளைக்காக என்ன முற்படுத்தினார் என்று ஒவ்வொரு ஆத்மா, ஒவ்வொரு மனிதரும் பார்த்து கொள்ளட்டும். இந்த வசனத்தில் கத் என்ற இந்த அரபி வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது நாளை, டுமாரோ என்ற அந்த வார்த்தை பொதுவாக அகராதியில் வரும். அல்லாஹ் தஆலா வல்தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லியௌமில் கியாமா அல்லது லியௌமில் ஆகிரா என்று சொல்லவில்லை. மறுமை நாளுக்காக நீங்க என்ன முற்படுத்தினீர்கள் என்று இந்த வார்த்தையில் வரவில்லை. மாறாக நாளைக்காக என்ன நீங்கள் முற்படுத்தி இருக்கின்றீர்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்று. என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா மறுமையை நாளை என்ற இந்த வார்த்தை கொண்டு இங்கு பதிவு செய்தான் என்று பார்க்கும் பொழுது முதல் விஷயம், அல்லாஹ் தஆலா இங்கு இந்த வார்த்தையை கொண்டு மறுமையை இங்கு சுட்டி காட்டக்கூடிய நோக்கம் என்பது, எப்படி இன்றுக்கு பிறகு இந்த நாள் முடிந்த பிறகு அடுத்த நாள் வருவது உண்மையானதோ, அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாதோ, அதே போலதான் இந்த உலகத்திற்கு பிறகு மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, அது திடமாக வந்தே தீரும் என்று அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகின்றான். எப்படி இன்றுக்கு பிறகு நாளை வருவது நமக்கு தெளிவாக தெரியும். நாம் இருப்போமோ இல்லையோ அதனுடைய நமக்கு உறுதி கிடையாது. ஆனால் நாளை என்ற அந்த நாள் வருவது தெளிவாக நமக்கு தெரியும். அதே போலதான் இந்த உலகத்திற்கு பிறகு மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அங்கு அது உண்மையானது, அது வந்தே தீரும், நிகழ்ந்தே தீரும் என்று அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகின்றான். இரண்டாவது நோக்கத்தை இங்கு பற்றி செல்லும் பொழுது மறுமையை நாளை என்ற வார்த்தைக்காக அல்லாஹ் பயன்படுத்தியது எப்படி
ஒரு மனிதன் இன்று முடிந்த பிறகு நாளை மிக நெருக்கமாக இருக்கின்றதோ, மற்ற நாட்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு வாரமோ அல்லது 2 நாளுக்கு பிறகோ நாளை என்பது, டுமாரோ என்பது நம்முடைய இந்த டுடே, இந்த நாளுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றதோ, அதே போலதான் மறுமை என்பது இந்த உலகம் உடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது மறுமை என்பது ரொம்ப நெருக்கமாக இருக்கின்றது. இந்த உலகம் வந்து விட்டதா, இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கின்றதா, அடுத்த கட்டம் பார்க்கும் பொழுது மறுமைதான். 3வது நோக்கத்தை உலமாக்கள் தெரியப்படுத்தும் பொழுது அல்லாஹ் இந்த வார்த்தையை பதிவு செய்த நோக்கம், இதனுடைய காரணம் என்று பார்க்கும் பொழுது, எப்படி இந்த நம்முடைய ஒரு பகல் முடிந்துவிட்டு மிக சொற்பமான நேரங்கள் தான் இருக்கின்றது நாளை வருவதற்காக, அதே போலதான் இந்த உலகத்துடைய அந்தஸ்தையும், இந்த உலகம் என்பது ஒரு சொற்பமான சில நாட்கள் தான், இந்த உலகம் என்பது சில நொடிகள் தான். மறுமையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மறுமையுடைய வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, சுப்ஹானல்லாஹ், நிலையான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான சொற்பமான வாழ்க்கை. யாருக்கு எப்பொழுது அழைப்பு வரும், யார் எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு அவர் பிரிவார் என்று யாரும் உறுதி சொல்ல முடியாது. ஆக இந்த உலகத்துடைய அந்த மிக குறுகிய அந்த நேரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் தெரியப்படுத்தும் பொழுது கதன் என்ற வார்த்தையை கொண்டு வருகின்றான், நாளை என்ற ஒரு வார்த்தை. அப்போ இந்த வசனத்தில் கணித்துக்கூடிய அல்லாஹ் அடியார்களே, முஃமின்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா முதல் உபதேசம், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் நீங்கள் வாழுங்கள். அல்லாஹ்வை விரும்பி அல்லாஹ் விரும்பிய வாழ்க்கையை வாழுங்கள். இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது மறுமைக்காக, நாளைக்காக எதை முற்படுத்தினீர்கள் என்று பாருங்கள். நாம் விளைச்சலில் நாம் செய்கின்றோமோ அதை தான் நாம் அறுவடையில் பெறுவோம். இந்த விதையை நாம் போடுகின்றோமோ அதுதான் நமக்கு கனியாகவோ காயாகவோ மரமாகவோ அமையும். நான் விரும்பிய விஷயத்தை, ஏதோ ஒரு விஷயத்தை நான் போட்டுவிட்டு எனக்கு இந்த பழம் வேண்டும், அந்த காய் வேண்டும், கனி வேண்டும் என்று விரும்பினோம் என்றால் அது கிடைக்குமா? அது கிடைக்காது. அது ஏமாற்றம் தான். அதே போலத்தான் மறுமையுடைய வாழ்க்கை. இந்த உலகத்தில் நீ என்ன செய்து முற்படுத்தி இருக்கின்றாய், நன்மையான காரியங்களை செய்து முற்படுத்தி இருக்கின்றாயா, அங்கு நன்மையை நீ பெறக்கூடியவராக இருக்கின்றாய். பாவங்களை நீ முற்படுத்தி இருக்கின்றாயா, அதனுடைய விளைவுகளும் அதனுடைய பாதிப்புகளும் நீ அங்கு பெற்றே தீர்வாய் என்று அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகின்றான். ஆக சுப்ஹானல்லாஹ், முஃமினாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்முடைய தன்மைகள், அழகான அந்த பண்புகளை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுது, திருமறை நாம் திறக்கும் பொழுதே அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய முஃமின்களுடைய முதல் தன்மை வல்லதீன யுமினூன பில் கைப் வபில் ஆখিরাতি ஹும் யூகினூன். அவர்கள் மறுமை நாளின் மீது முழுமையாக தெளிவாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். மறைமுகமான விஷயங்களை ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள், நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல மறுமை என்று ஒரு விஷயம் இருக்கு, அதை தெளிவாக அவர்கள் நம்பியிருப்பார்கள். இத்தகையவர்கள் முஃமின்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் தெரியப்படுத்துகின்றார். இந்த உலக வாழ்க்கையை நினைக்கக்கூடிய அல்லாஹ் அடியார்கள், எந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோமோ இந்த உலகத்துடைய நோக்கம், லட்சியம், குறிக்கோள், நம்முடைய எய்ம், டார்கெட், டெஸ்டினேஷன் அனைத்துமே நாம் பார்க்கும் பொழுது மறுமையை நோக்கி தான். இந்த உலகம் என்பது நம்முடைய பயணத்தில் ஒரு நிழலை போல வருகின்றது. சிறிது நேரம் நாம் அங்கு ஓய்வை பெற்றுவிட்டு திரும்ப நம்முடைய பயணத்தை நாம் ஆரம்பிக்கின்றோமே, அதன் போலதான் இந்த உலகம் என்பது. இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருப்பது கிடையாது. இந்த உலகம் என்பது மறுமையை நாம் சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இந்த உலகத்துடைய விஷயங்களில் வாழும் பொழுது மறுமையை சிந்தனை கொண்டுதான் ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவன், வெற்றி பெறக்கூடிய மனிதன் அவன் வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று நமக்கு இந்த வசனம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இந்த வசனத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு நொடியும், நம்முடைய ஒவ்வொரு மூச்சும், நம்முடைய காலையிலும் பகலிலும், நம்முடைய இரவு என்ற அனைத்துமே பார்க்கும் பொழுது, நம்முடைய வியாபாரமாக இருக்கட்டும், வணிகமாக இருக்கட்டும், நம்முடைய மற்ற எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அதை மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய சிந்தனையில் மறுமை என்ற ஒரு சிந்தனை வைத்துக் கொண்டு வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தையும் நாம் பெற்றுக் கொள்ளலாம், அனைத்தையும் நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் மறுமை என்ற அந்த வாழ்க்கையை நாம் மறந்து நாம் வாழ்ந்து விடக்கூடாது. மக்கள்
இங்கு பெரும்பாலானுடைய நிலை பார்க்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஏதோ இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து விடுவோம் என்ற ஒரு எண்ணத்திலோ, அல்லது இந்த உலகம் எவருக்கு மரணமே ஏற்படாது என்ற ஒரு நினைப்பிலோ, அல்லது இதில் நான் காலம் காலமாக இதிலே இந்த உலகத்திலே இருப்பேன் என்ற நிலையில் மறுமையை மறந்து இந்த உலகத்திற்காக அனைத்துமே பயன்படுத்துகின்றான். இந்த உலகத்தை அடைவதற்காக அவன் எதை வேண்டும் என்றாலும் இழப்பதற்காக தயாராக இருக்கின்றான். எதுவரை என்றால் மனிதன் அவனுடைய லட்சியத்தையே இழப்பதற்காக தயாராக இருக்கின்றான் இந்த உலகத்தை அடைவதற்காக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, இந்த உலகம் என்பது நம்முடைய தேவை. ஆனால் மறுமை என்பது நம்முடைய லட்சியம், நம்முடைய இலக்கு. ஒரு மனிதன், ஒரு சாமர்த்திய மனிதன், அறிவுள்ள ஒரு மனிதன், அவன் தன்னுடைய தேவையில் சிரமமாக இருக்கும் பொழுது அதை குறைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான். ஆனால் லட்சியத்தில் அவன் எப்பொழுதுமே இந்த சமரசம், காம்ப்ரமைஸ் என்றே வராது. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக லட்சியத்தை அவன் இழக்கின்றான் என்றால் அப்படிப்பட்ட மடமையில் இருக்கக்கூடியவன் சுப்ஹானல்லாஹ் நஷ்டவாளியன் தான். முக்மினாக இருக்கக்கூடியவன் அவன் லட்சியத்தை கொண்டே வாழக்கூடியவனாக இருப்பான். இந்த உலகத்தில் அவனுக்கு சில விஷயங்கள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், அவருடைய தேவைகள் நிறைவு பெற்றாலும் சரி, அல்லது அவருடைய தேவைகள் முழுமையாகவில்லை என்றாலும் சரி, அதை அவன் பொருட்படுத்தாமல் லட்சியத்து மற்றும் இலக்கை கொண்டு அவன் பயணிக்கக்கூடியவனாக இருப்பான். அந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்முடைய தேவை, அனைவருக்கும் இந்த உலகம் என்பது தேவைதான். யாருமே இந்த உலகத்தை விட்டு என்ன தேவையற்றவர்கள் கிடையாது. மார்க்கம் நமக்கு என்ன சொல்லவில்லை, நீங்கள் 24 மணி நேரம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு இருங்கள், அல்லது நீங்கள் அனைத்தையும் விட்டு துறவியத்தை மேற்கொள்ளுங்கள் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்தவில்லை. மார்க்கம் எங்கெல்லாம் நமக்கு இந்த உலகம் அற்பமான சொற்பமான உலகம் என்று நினைவுபடுத்துகின்றதோ, இந்த உலகத்துடைய அந்தஸ்து அல்லாஹ்வுடைய பார்வையில் எதுவுமே கிடையாது, மிக சொற்பமானது என்று அல்லாஹ் கூறுகின்றானோ, அதே போல இந்த உலகத்தில் நிரந்தரமானது கிடையாது, இது அழியக்கூடிய என்று தெரியப்படுத்துகின்றானோ, என்ன அர்த்தம் கிடையாது, இந்த உலகத்தை கொண்டு நாம பயன்படுத்திக் கொள்ளக்கூடியது என்று கிடையாது. இதை கொண்டு நாம் பயன்படுத்திக் கொள்வதும், இதில் நாம உயர்ந்த அந்தஸ்தில் அடைவதும், நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதும், நம்முடைய கனவுகளை நாம் முழுமைப்படுத்திக் கொள்வதற்கும், நம்முடைய வம்சாவளிக்கு நாம சில விஷயங்களை நாம் சேகரித்து செல்வதற்காகவும் அனைத்தையும் செய்வதற்கு நமக்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது. ஆனால் மறுமையை நினைவு கொண்டு நீ செய்வீராக, மறுமையை மறந்து நீ இந்த உலகத்தில் நீ உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளாதே. லட்சியம் என்பது இலக்காக இருக்க வேண்டும், தேவை என்பது நம்முடைய தேவை உள்ளவராக இருக்க வேண்டும் என்ற மார்க் நமக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆங்காங்கே நமக்கு உபதேசம் செய்கின்றது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் தஆலா திருமறையில இந்த உலகத்தையே முழுமையாக மையம் கொண்டு, இந்த உலகத்தையே அனைத்துமே தன்னுடைய குறிக்கோளாக வைத்துக் கொண்டு இதற்காகவே வாழக்கூடியவனை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது மிக கடுமையாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் வர்ணிக்கின்றான். இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரது பில் ஹயாத்தித் துன்யா வத்மஅன்னு பிஹா வல்லதீன ஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன். நிச்சயமாக யார் என்னுடைய சந்திப்பை விரும்பவில்லையோ, என்னை மறுமை நாளில் சந்திக்கக்கூடிய ஆதரவு வைக்கவில்லையோ, இந்த உலகத்துடைய இன்பத்திலும் இந்த உலக வாழ்க்கையை கொண்டு பொருந்தி கொண்டார்களோ, இதனுடைய இன்பங்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு நிம்மதி அவர்கள் பெற்றுவிட்டார்களோ, மறுமையுடைய விஷயத்தில் அவர்களுக்கு கனவு நினைப்பில்லை என்றால், அதே போல என்னுடைய அத்தாட்சிகளில் இருந்து அவர்கள் பாராமுகமாக இருக்கின்றனர் என்றால் அவர்களுக்கு கடினமான தண்டனை இருக்கின்றது என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கின்றார். மறுமை நாளில் இந்த உலகம்தான் அனைத்துமே நினைத்துக் கொண்டு இதற்காக என்னெல்லாம் அவன் முயற்சி செய்துவிட்டு ஹலாலையும் ஹராமையும் எந்த ஒரு விஷயத்தையும் பொருட்படுத்தாமல் வாழ்ந்த மனிதனுக்கு அங்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனை மிக கடுமையாக இருக்கும். எப்படிப்பட்ட மனிதன் இந்த உலகம்தான் எனக்கு அனைத்துமே என்று நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் பார்க்கின்றான், சிலருடைய மரணத்தை அவன் கேட்கின்றான், சிலருடைய ஜனாதாவில் கலந்து கொள்கின்றான், சிலருடைய அசம்பாவிதம் அவர்களுக்கு ஏற்பட்ட வாழ்க்கையில் பெரிய ஒரு இன்னல்களை அவன் பார்க்கின்றான். பார்த்து விட்டும் அவருடைய அத்தாட்சிகளை கொண்டு படிப்பினை பெறாமல் திரும்பவும் அவனுடைய இந்த உலகத்துடைய பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கின்றான். இதில் நான் அவன் பெறுவதற்காக முழுமையாக அவன் ஆழ்ந்து விட்டான் என்றால் அல்லாஹ் அப்படிப்பட்டவருக்கு இவர்கள் என்னுடைய அத்தாட்சியில் இருந்து பாரமுகமாக இருக்கின்றார்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை இருக்கின்றது என்று அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகின்றான். முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களை அவருடைய தோள்
அவருடைய தோல் புஜத்தை பிடித்து அவருடைய இரண்டு கரங்களை வைத்து கூறினார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரி ஸபீல். உமர், அப்துல்லாவே, இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ்வீர் என்றால் ஒரு நாடோடி போல, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் போல நீ வாழ்வீராக, ஒரு நாடோடியை போல வாழ்வீராக, அவ் ஆபிரி ஸபீல் அல்லது வழிபோக்கனை போல. as a travel. ஒன்று இந்த உலகத்தில் நாடோடி என்று சொன்னா என்ன, யாரு இந்த ஒரு நாட்டிற்கு நாம் செல்கின்றோம் என்றால் நம்முடைய நாட்டை விட்டு அந்த நாட்டில் நமக்கு அறிந்தவர்கள் யாருமே கிடையாது, அறிமுகமானவர்கள் யாருமே கிடையாது. நம்முடைய வேலைக்கோ நம்முடைய படிப்புக்கோ அல்லது நம்ம சில இலக்குக்காக செல்கின்றோம் என்றால் அங்கு நம்முடைய வேலையை நாம் முடித்து விட்டு திரும்பவும் நம்முடைய தாய் நாட்டுக்கு திரும்ப நம்முடைய உறவினர்கள் உற்றார்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு திரும்புகின்றோம். அப்படிப்பட்ட அந்த மனிதன் அவன் சுப்ஹானல்லாஹ், அந்த மனிதனை பற்றி இந்த ஹதீஸில் சொல்லப்படும் பொழுது அப்படி நாடுடி பொழுது போனோமா, வேலை முடிச்சோமா, திரும்பவும் தன்னுடைய இலக்குக்கு வந்தோமா என்ற நிலை இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபை, குறிப்பாக வாலிபராக அந்த சஹாபிக்கு நினைவுபடுத்துங்க. இல்லை என்றால் அவ் ஆபிரி ஸபீல், வழிபோக்கன், கடக்கக்கூடியவர். இந்த உலகத்தில் அப்படியே கடந்து வரும் பொழுது வழியில உலகம் வந்தது, அப்படியே நீ கடந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொண்ட இப்படி இருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசிச்சார். ஏனென்றால் அவன் நாடோடியாக ஸ்ட்ரேஞ்சராக இருக்கக்கூடிய மனிதன் ஒரு நாட்டிற்கு செல்கின்றான் என்றால் அவனுடைய அனைத்தையும் அங்கு ஏற்படுத்திக் கொள்வது கிடையாது. போகின்றான், செலவு அவன் தன்னுடைய சம்பாதிப்பையோ அல்லது வியாபாரத்தையோ செய்துவிட்டு திரும்ப தன்னுடைய குடும்பம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவன் திரும்புகின்றான். அதே போலதான் இந்த உலகம் என்பது என்ன, இது ஒரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு நாடோடியாக வாழும் அல்லது வழிபோக்கனை ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணி போல வாழ்வையாராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். தன்னுடைய மாணவர்களுக்கு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நசீஹா மற்றும் உபதேசம் செய்யும் பொழுது, இதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிருல் மஸா வ இதா அம்சைத ஃபலா தன்ததிருஸ் ஸபா வ குத் மின் சிஹத்திக மரதி. நீ காலை அடைந்தாய் என்றால் மாலை வரை காத்துக்கொண்டு இருக்காதே. ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் நன்மையான விஷயங்களும் அல்லது ஒரு பாவத்தை விடுவதாக இருந்தாலும் காலை உனக்கு கிடைத்ததா, அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை கொண்டு அருளை கொண்டு நீ காலை அடைந்தாயா, மாலை வரை காத்து கொண்டிருக்காத, பாவ மன்னிப்பை தேடிக்கொள், நன்மையான காரியத்தில் உன்னை ஈடுபடுத்திக் கொள். ஒய்தாகம் செய்த மாலை நீ அடைந்தாய் என்றால் காலை வரை நீ தாமதப்படுத்திக் கொள்ளாதே. ஒரு நன்மையான காரியம் செய்வதிலும் சரி, பாவத்திலிருந்து உன்னை விலக்கிக் கொள்வதிலும் சரி தாமதப்படுத்திக் கொள்ளாதே என்று இங்கு சுப்ஹானல்லாஹ் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார். உனக்கு நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியமான அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வீராக, ஆரோக்கியத்தை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை நீ பயன்படுத்திக் கொள்வாயாக என்று அங்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய இதுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் ஒரு நாடோடி போல, ஒரு பயணம் செய்யக்கூடியவர் எப்படி கடந்து செல்வாரோ அதன் போல இருக்க வேண்டும். நமக்கு மார்க்கம் வலியுறுத்திருக்கின்றது. எந்த நேரமும் எல்லா நொடியிலும் மறுமை என்ற ஒரு சிந்தனை கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த உலகமும் நமக்கு சிறப்பாக அமையும், மறுமையும் நமக்கு அல்லாஹ் தஆலா நாம் விரும்பிய வாழ்க்கை கொடுப்பான். நம்முடைய கனவு, லட்சியம், இலக்கு, ட்ரீம் என்று எத்தனையோ நாம் வைத்திருக்கோம், எல்லாமே முழுமையடைதான். ஒரு முஃமினுடைய கனவு அவன் சொர்க்கத்தில் சென்ற பிறகுதான் முஃமின் அது முழுமையடையும். அதுவரை கனவு முழுமையாக என்றால் இது நம்முடைய இருப்பிடம் கிடையாது. நம்முடைய இருப்பிடம், நம்முடைய பெற்றோர்கள் இருந்த இடம் என்பது சொர்க்கமாக இருக்கின்றது. அந்த இடம்தான் அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்காக வைத்திருக்கின்றான். நிபந்தனை, இந்த உலகத்தில் வாழும் பொழுது மறுமையுடைய இந்த வாழ்க்கையுடைய இலக்கை கொண்டே, நோக்கத்தை கொண்டே, லட்சியத்தை கொண்டே நீங்கள் வாழ்வீராக. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சிந்தனையில் வெறுமையே என்னாம மறுமை என்று வைத்துக் கொண்டு வாழ்வது என்று சொல்லப்பட்டதா? அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு எங்களால் என்னென்ன முயற்சி செய்ய முடியுமோ, என்னென்ன விஷயங்களை நாம செய்து முற்படுத்திக் கொள்ள முடியுமோ செய்வதற்காக மார்க்க நமக்கு வலியுறுத்திருக்கின்றது. இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதே போல இந்த உலகத்துடைய அந்தஸ்தை நாம் பார்க்கும் பொழுது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகவும் குறைவானது. அதற்கு அந்தஸ்தை கிடையாது, அந்தஸ்தற்றதாக இருக்கின்றது. எந்த உலகத்திற்காக உறவுகளை நாம் துண்டித்துக் கொள்கின்றோமோ, எந்த உறவுகளுக்காக, எந்த உலகத்திற்காக
நாம் ஒருவருக்கு ஒரு பொறாமை கொள்கின்றோமோ, பகைத்துமை ஏற்படுத்திக் கொள்கின்றோமோ, சிலருடைய ஒரு பொருளாதாரத்தையோ நிலத்தையோ அபகரிக்கின்றோமோ, சிலர் மீது அவதூறை சுமத்துகின்றோமோ, அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தினுடைய அந்தஸ்தை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய மார்க்கெட்டிற்கு செல்கின்றார்கள். கடை வீதிக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது முடமான காது வெட்டப்பட்ட ஒரு ஆடு, செத்த ஆடு கிடைக்கின்றது ஒரு குப்பையில. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டை எடுத்து மையஷ்தரி மின்னி, இது என்னிடம் இருந்து யார் வாங்குவார்கள், விலை கொடுத்து வாங்குவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது சஹாபாக்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இது உயிரோடு இருந்தாலே இதில் குறை இருக்கு. காது வெட்டப்பட்ட ஒரு காரணத்தினால், முடமான ஒரு காரணத்தினால் யாருமே காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. இது செத்த பிராணி, செத்த நிலையில் இருக்கின்றது என்றால் யார் இதற்கு விலை கொடுத்து வாங்குவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களுக்கு இந்த உலகத்துடைய அந்தஸ்தை அல்லாஹ்வுடைய பார்வையில் நினைவுபடுத்திய வண்ணமாக கூறினார்கள், இந்த ஆட்டை விட, இந்த முடமான செத்த ஆட்டை விட அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகத்துடைய அந்தஸ்து ஒண்ணுமே கிடையாது. இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸில் இன்னும் தெளிவுபடுத்தும் வண்ணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லவ் கானத் துன்யா தாதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா லமா ஸகா காஃபிரன் ஷுர்பதமா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசாபாசங்களும், சகல சௌபாகியங்களும், எல்லா ஆடம்பரங்களும், இது அனைத்துமே அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு கொசுவின் இறக்கை அளவு இருந்திருந்தாலும், ஒரு கொசு அதனுடைய ஒரு இருக்கை அளவு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வசதி வாய்ப்புகளும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த ஒரு கொசுவின் இறக்கை அளவு இருந்திருந்தாலும் அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் இந்த பூமியில் ஒரு சொட்டு தண்ணீரும் கிடைச்சிருக்கு, காஃபிர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீரும் கிடைத்திருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்றால் யோசிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரிய. இந்த உலகத்திற்காக உறவுகளை துண்டித்துக் கொள்கின்ற வாழ்கின்றோம். இந்த உலகத்திற்காக, அற்பமான இந்த அழியக்கூடிய வாழ்க்கைக்காக நாம் நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கையை நாம் பாழாக்கிக் கொள்கின்றோமோ. அதனால்தான் ஒவ்வொரு ஜுமாவிலும் சூரத்துல் ஆலா ஏன் ஓதப்படுகின்றது? பல் துக்திரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா. அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவுபடுத்துகின்றான். ஒவ்வொரு ஜுமாவிலும் இதை ஓதுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவாக அவர்கள் கடைபிடித்தார்கள். நீங்கள் உலக வாழ்க்கையை நீங்கள் முற்படுத்துகின்றீர்கள், உங்களுடைய பிரெஃபரன்ஸ், உங்களுடைய பிரையாரிட்டி இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது. ஆனால் மனிதர்களே, வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா, மறுமை என்பதே அது கைரானதும், அது பெஸ்டானதும், நிலையானதும், நிலையானது, நிரந்தரமானது, அதே போல இருக்கு, சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கின்ற ஒவ்வொரு தடவையும் நாம அதை கேட்கும் பொழுது நமக்கு ஏன் இந்த விஷயங்கள் நினைவு வருவது கிடையாது. கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, திரும்பவும் பதிவு செய்கின்றேன், இந்த நம்முடைய மார்க்கம் நம்மை துறவியராக ஆகுவதற்காக நமக்கு வலியுறுத்தவில்லை. அனைத்தையும் துண்டித்துக் கொண்டு இந்த உலகத்துடைய எந்த ஒரு ஆசாபாசமும் வேண்டாம், வசதி வாய்ப்புகள் வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம், நம்ம சிறந்த ஒரு அந்தஸ்து செல்ல வேண்டாம் என்றெல்லாம் மார்க்கம் சொல்லவில்லை. இது அனைத்துமே அல்லாஹ் படைத்தது எங்களுக்காக. அல்லாஹ் தெளிவாக தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், பூமியில் இருக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்காக தான் நான் படைத்தேன். ஒட்டுமொத்த விஷயங்களும் உலகம் எப்பொழுது அல்லாஹ் தஆலா படைத்தானோ மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைத்துமே யாரு? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழக்கூடிய அடியார்களுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஃமின்களுக்கும் முஃமினாக்களுக்கு அல்லாஹ் தஆலா அமைத்தான். இதை நாம் அனுபவிக்காவிட்டால் யார் அனுபவிப்பாங்க? ஆனால் இந்த அனுபவிக்கக்கூடிய விஷயத்தில், பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் நாம் மறுமையை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை என்பது மத்தாஉத் துன்யா கலீல், இந்த உலக வாழ்க்கையுடைய என்பது சொற்பமானது. ஷைத்தான் நம்மை இந்த உலகத்திலுடைய அலங்கரித்து, இந்த உலக விஷயங்களை அலங்கரித்து மறுமையை மறக்கடிக்க செய்வான். நீங்கள் அவனுடைய விஷயத்தை, அந்த சதியில் நீங்கள் விழுந்து விடாதீர்கள். அவன் உங்களுடைய பகைவனாகவே நீங்கள் கருதுங்கள் என்று நம்மை படைத்த இறைவன், அந்த ஷைத்தானை படைத்த இறைவன் நமக்கு நினைவுபடுத்துகின்றான். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, நம்முடைய வாழ்க்கையில நம் எவ்வளவு சிறப்பானவர்களாக இருந்தாலும் சரி, மறுமையுடைய நோக்கம் இல்லாமல், லட்சியம் இல்லாமல் நாம் வாழ்வது, நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இன்மை மற்றும் மறுமையை நாம் நாசப்படுத்திக் கொள்கின்றோம். ஆக காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன,
பாருங்க சுப்ஹானல்லாஹ், 24 ஆண்டு நொடியில் முடிந்து இப்ப 25வது ஆண்டில் நாம் வந்து விட்டோம். இதற்கு முன்னால் கடந்த ஆண்டில் நான் என்ன அமல்களை செய்து முற்படுத்திருக்கின்றேன் சற்று சிந்தித்து பார்த்தோமா? ஒவ்வொருவரும், சொல்லக்கூடியவனும் சரி, கேட்கக்கூடிய அனைவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன அமல்களை முற்படுத்தி இருக்கிறோம்? ஒரு வருஷம் நம்மை விட்டு கடந்து விட்டது. நாம் ஒரு வருஷம் மறுமையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இதை நாம் என்ன முற்படுத்தினோம் என்று சற்று சிந்தித்து பார்த்தோமா? சுப்ஹானல்லாஹ், இணைத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது நம்முடைய ஈமானுடன் மரணிப்பதே பெரிய ஒரு இலக்காக இருக்கு. அந்த ஈமானுடைய நிலையில் நாம் மரணிக்க வேண்டும் என்றால் மறுமையுடைய சிந்தனை இல்லாமல் நம்மால் மரணிக்க முடியாது. அதனால ஜும்மாவுடைய குதுபாவில் முதல் வசனமாக ஓதும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை எப்படி அஞ்சிக் கொள்ள வேண்டுமோ அப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஃமினான நிலை இல்லாமல் உங்களுக்கு மரணம் வந்து விட வேண்டாம், முஸ்லிமான நிலை இல்லாமல் நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று ஏன் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் இந்த வசனங்கள் ஓதப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக இந்த வசனங்களை நினைவுபடுத்தி ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் நண்பர்கள். ஏன் ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு இலக்கை நமக்கு நினைவுபடுத்தப்படுகின்றது, நம்முடைய கோல், நம்முடைய லட்சியம் என்று நினைவுபடுத்தப்படுகின்றது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பாருங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன கிடைக்கல? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சிரமங்கள் எல்லாம் மேற்கொண்டு, சோதனைகள் எல்லாம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் விழுந்து, அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களை கண்ணியத்தை கொடுத்தான், நபியாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். அது மட்டுமா, அரசாட்சியும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். மிஸ்ருடைய அரசாட்சியும் அல்லாஹ் தஆலா அவர்கள் கொடுத்து அரசனாக ஆக்கினான். அங்கு 2 தன்மைகளும் பெற்ற, உலகத்திலும் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசாட்சியும் அவர்களுக்கு கிடைத்தது. அதே போல மார்க்க விஷயத்தில் பார்க்கும் பொழுது உயர்ந்த அந்தஸ்தாக இருக்கக்கூடிய அந்த நபித்துவம் அதுவும் கிடைத்தது. இரண்டும் கிடைத்து விட்ட பிறகு, துனியாவும் ஆகிரத்தும் கிடைத்து விட்ட பிறகு அவர்கள் கேட்ட துஆ சுப்ஹானல்லாஹ் பெரிய ஒரு நமக்கு படிப்பினை தரக்கூடியதாக இருக்கின்றது. அவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய துஆவில் அவர் கடைசியாக கேட்ட துஆ பார்க்கும் பொழுது சூரத் யூசுஃபுடைய 101வது வசனத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடிய துஆ, ரப்பி ஆதைதனி மினல் முல்க் வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরা தவஃபனி முஸ்லிமா வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அவர்கள் சொன்ன துஆ மிக அற்புதமான துஆ. இறைவா, நிச்சயமாக நீ எனக்கு அரசாட்சியை தந்து கனவுகளின் விளக்கங்களையும் எனக்கு கற்றுத்தந்தாய், வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, இன்மையிலும் மறுமையிலும் நீயே என் பாதுகாவலன், முஸ்லிமாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கும் நிலையில் என்னை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக, இன்னும் நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னை சேர்த்து விடுவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். என்ன துவா கேட்டாங்க பாருங்க, முஸ்லிமான நிலையிலே எனக்கு மரணத்தை கொடு, உனக்கு கட்டுப்பட்ட நிலையிலே வாழக்கூடிய அந்த சூழ்நிலையிலே எனக்கு மௌத்தை கொடுப்பாயாக என்று அரசர் சுப்ஹானல்லாஹ் அந்த நபி கேட்கக்கூடிய துவா என்றால் யோசிச்சு பாருங்க. எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ ஒன்னே ஒண்ணுதான் அவர்கள் கேட்ட விஷயம் என்ன? என்னை முஸ்லிமாகவே மரணிப்பாயாக. அதே போலதான் கண்ணியத்துக்குரிய என்னுடைய வாழ்க்கையிலும் முஸ்லிமாகவே மரணிப்பதற்காக நமக்கு மிக முக்கியமானது நம்முடைய இலக்கை நாம் நினைவு கொண்டது. மறுமையுடைய சிந்தனையை கொண்டு வாழும் பொழுது, அதற்கு முற்படுத்தும் பொழுது சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமானுடைய நிலையில் மௌத்தை கொடுப்பான். அந்த நிலையில் நமக்கு மௌத்து வரும் பொழுது நாம் முஸ்லிமாக மரணிக்கக்கூடியவர்களாக இருப்போம். இல்லை என்றால் உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு மறுமையை மறக்கடித்து அதை முழுமையாக புறக்கணித்து இந்த உலகம்தான் என்று அனைத்தையும் அவன் பரவான விஷயங்களை புறக்கணிக்கின்றான். அவன் மீது கடமையாக்க வாஜிபுகளை அவன் நிறைவேற்றுவது கிடையாது. இந்த உலகத்துடைய ஓட்டத்தில் ஓடுகின்றான். கடைசியில் அவன் மரணிக்கும் பொழுது, அவன் முன்னால் கலிமா சொல்ல நிர்பந்திக்கும் பொழுது அவன் எப்படி சொல்வான்? அவனுடைய முழு வாழ்க்கையும் இந்த உலகம் என்ற துனியா துண்டா இருந்ததே. அவன் எப்பொழுதுமே மறுமையுடைய விஷயத்தில் அவன் கவலை கொள்ளவில்லையே. எப்படி அவனுக்கு மௌத்து சரியான ஒரு சிறந்த ஒரு முடிவு அவனுக்கு வரும்? ஆக நிற்றுக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய காலங்கள் மிக மோசமாகத்தான் இருக்கும். மிக மோசமான ஒரு காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்கூட்டியே அறிவிப்பை தெரியப்படுத்தி விட்டார்கள். வரக்கூடிய காலம்
இருக்கக்கூடிய காலங்கள் கடந்த காலங்களை விட மிக மோசமாக இருக்கும், மிக சோதனைகள் அதிகமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தி விட்டார்கள். அந்த காலத்திலிருந்தே ஒவ்வொரு ஆண்டும் நாம் பார்க்கும் பொழுது காலங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன, சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கின்றன. சில நாடுகளில் அல்லாஹ் அக்பர் முஸ்லிம்கள் வாழக்கூடிய நிலை தகுதியற்ற ஒரு நாடாக ஆகின்றது. அல்லாஹ் பாதுகாக்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இந்த உலகத்துடைய மோட்சத்திலும் இந்த உலகத்துடைய இந்த விஷயத்தில் நாம் முழுகி இருந்து மறுமையை நாம் மறந்து வாழ்ந்தோம் என்றால் நம்மை விட கை சேதமானவர்கள் யாரும் இருக்க மாட்டார். அல்லாஹ் பாதுகாக்கும். ஆக அல்லாஹு தஆலா நம்மை ஏன் படைத்தான், அந்த இலக்கு, அந்த நோக்கம், அந்த நினைவு நாம் இருந்த நிலையில் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வதும் அதை நமக்காக சாதகமாக ஆக்கிக் கொள்வதும் நமக்கு மார்க்கம் நமக்கு தெரியப்படுத்துகின்றது. ஆக நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே வாழ்க்கை இலக்கான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும், லட்சியத்தை கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். லட்சியம் என்பது நரகத்திலிருந்து நாம் விடுபெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும், சொர்க்கத்தில் நாம் நுழைய வேண்டும். இதுதான் மிகப்பெரிய ஒரு லட்சியம். இந்த லட்சியம் தான் நமக்கு மறுமை என்ற அந்த சிந்தனை நமக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். ஆக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் மறுமையுடைய சிந்தனை கொண்டே நாம் வரக்கூடிய காலங்களை நாம் வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. அல்லாஹ் நமக்கு இன்னும் ஒரு வருடத்தை வாய்ப்பு கொடுத்திருக்கின்றான். இந்த வருடத்தில் யாருடைய முடிவு இருக்கின்றது எல்லாம் அல்லாஹ் தான் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். நம்முடைய முடிவு சிறந்த முடிவாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு நாம் சில விஷயங்களையும் நன்மையான காரியங்களை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை நாம் முற்படுத்த வேண்டும். மறுமையில் எதை முற்படுத்துகின்றோமோ இன்ற உலகத்தில் மறுமையில் நாம் பெறுவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் சிறந்த விஷயத்தை முற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். மா பஅத். கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஆக இந்த மறுமையுடைய சிந்தனை கொண்டு நாம வாழ்ந்து அல்லாஹ்விடம் எவ்வளவு முடியுமோ நாம் துஆ கேட்கிறோம். எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்விடம் துஆ கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். தொழுகைக்கு பிறகும் அல்லது தொழுகைக்கு சலாமுக்கு முன்னால் நாம் கேட்கக்கூடிய துஆ, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், நீ எனக்கு உதவி புரிவாயாக உன்னை நினைவுபடுத்துவதிலும் உன்னை நினைவூட்டுவதிலும் உன்னுடைய விஷயத்தில் எனக்கு நினைவூட்டக்கூடிய விஷயத்தில் வருவதிலும் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்திலும் உன்னை அழகான முறையில் வழிபடுவதிலும் எனக்கு உதவி செய்வாயாக. அல்லாஹ்வுடைய உதவியின்றி இந்த உலகத்தில் நாம் வெற்றியாளர்களாக ஆக முடியாது. அந்த விஷயத்தை நாம அதிகமாக அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். நம்முடைய சிறு குறு தவறுகளை மன்னித்து, யா அல்லாஹ், இந்த இன்னொரு வாய்ப்பை நீ எனக்கு கொடுத்திருக்கின்றாய், ஒரு ஆண்டு எனக்கு கொடுத்திருக்கின்றாய், இந்த ஆண்டில் நான் சிறந்த ஒரு ஆண்டாக நான் ஆக்குவதற்காக எனக்கு உதவி செய்வாயாக. கடந்த ஆண்டு ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் சில அலட்சியமாக நடந்து விட்டது, சில அலட்சியமாக இருந்திருக்கேன். அல்லாஹ் அதற்கு என்னை மன்னித்து இருக்கக்கூடிய வாய்ப்பை சரியான முறை உனக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக நீ எனக்கு அருள் புரிவாயாக என்று நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அதற்கு நம்முடைய முயற்சியை நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் கணித்துக்குரிய அல்லாஹ், நம்முடைய பள்ளிவாசலில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் பாமர் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கும் அவசியமாக அறிந்து கொள்ளக்கூடிய சில மார்க்க விஷயங்களை பற்றி நடத்தப்படுகின்றது பாடங்கள். நாம் பார்க்கின்றோம், சொற்பமானவர்கள் தான் வருகின்றனர். பெண்களுடைய தரப்பிலும் அல்ஹம்துலில்லாஹ் வரும் பொழுது ஆண்களுடைய விஷயத்தில் மிக சொற்பமானவர்கள் தான் இருக்கின்றோம். இது அத்தியாவசியமான விஷயம். எதுவரை அல்லாஹ் விரும்பிய வாழ்க்கை பற்றி நாம் அறிந்து கொள்ள மாட்டோமோ அதன் பிரகாரம் வாழ முடியாது. ஒரு விஷயத்தை, ஒரு தொழிலை நாம் செய்ய வேண்டும் என்றால் அந்த தொழிலை பற்றி அறிந்து கொண்டாதான் நாம் செய்ய முடியும். அதே போல் அல்லாஹ்வுக்கு வணங்க வேண்டும், வழிபட வேண்டும், அவனுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதுக்கு என்ன அத்தியாவசியமான கல்வி எனக்கு தேவையோ அதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளாமல் என்னால் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ள முடியாது, அல்லாஹ்வை விரும்பிய வாழ்க்கை என்னால் வாழ முடியாது. அந்த அடிப்படையில இந்த நம்முடைய பள்ளிவாசலில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 6வது அமர்வு ஒவ்வொரு முஸ்லீமும் முக்கியமாக அறிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை கல்விகளை பற்றி சொல்லப்படுகின்றது. ஆக அனைவரும் கலந்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை மக்ரிபுக்கு பிறகு இஷா வரை இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அவசியம் அனைவரும் கலந்து கொள்ளுங்க. உங்களுடைய அண்டை விட்டாக தெரியப்படுத்தி, பெண்களும் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களையும் தெரியப்படுத்தி அழைத்து வருவதற்காக இது சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா அனைவர்களுக்கும் மறுமையை சிந்தனை கொண்டு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாக்கிமுஸ்ஸலாம்.